நாங்களாவது கூட்டணி காணான்னு தேடுறோம், அவர் எடப்பாடி கட்சியை காணான்னு தேடுறாரு. இல்ல இப்ப நான் சொன்னது இல்ல. எனக்கு உதயநிதி மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கிறேன். பூதா, என் மேல உனக்கு இவ்வளவு பாசமாடா? ஆமா மாஸ்டர், உன்னை நினைக்கும் போது என்னால முடியலடா. மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கிறேன். திமுகவை அவர் அழிப்பார் என்று. நீ குடிச்சா நிறைய குடிச்சிருவ, உனக்கு நான் தான் ஊத்துவேன் பால். ஊத்துவா உள்ளபடியே சொல்றேன், சத்தியமா அழிப்பாரு. நீ பார்த்து வேடிக்கை பாருங்க. இந்த லூசு போயிட்டு இந்த கடியாரத்தை காப்பாத்தி பத்திரமா உள்ள கொண்டு வைங்க போங்க. நாங்க இருக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, நீங்க எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வேணா டிவிக்கேல சான்ஸ் தரோம், அதுக்கு வேணா நாங்க சப்போர்ட் பண்றோங்கிற மாதிரி சொன்னாங்க. பொய் சொன்னாலும் பொருத்தமா சொல்லுங்கடா போக்கத்த பசங்களான்னு கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஏவாவேலு அவர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் கூப்பிட்டீங்களா முதல்ல? தாவேக்கா கதை சொல்லிருக்கேன். தாவேக்கா அழைச்சிங்களா? அதாவது அவருக்கு தாவேக்கா வரணும்னு விருப்பம் இருந்தாலும் அவருக்கு இடமில்லை. என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, வகுந்து விடுவேன். எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். அனிதா ராதாகிருஷ்ணனை அவசரமா அரெஸ்ட் பண்ணிட்டீங்களேப்பா, எவ்வளவு பெரிய கொடுமை பண்றீங்க நீங்க. அராஜகம் ஒழிக, அராஜகம் ஒழிக. யார் சொல்றா? திமுக காரங்க சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம கட்சி விட்டு பல பேரை ஓட விட்டாரு ஒருத்தர். முதல்ல அவரை ஓட விட்டான் பாரு நடு ரோட்ல. ஏன் இளைய தளபதி பகவதி தலைவர் திமிங்கலம் தானோ ஆறு கடல் சேரும் அந்த இடத்தில். அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை தாவேக அரசின் காவல்துறை கைது செய்திருப்பது வன்மையாக கண்டிக்கிறேன். இவங்க பண்றதெல்லாம் என்ன சார்? அக்கிரமமா இருக்கு சார். இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் தனது தொகுதியில் ஆய்வு பணியில் இருக்கையில் அராஜகமான முறையில் அவரை கைது செய்திருப்பது இந்த தாவேக அரசு. இந்த இடத்துல அராஜகமாக அரெஸ்ட் பண்ணுனாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல, அரெஸ்ட் பண்ணதுக்கான வீடியோ உங்க முன்னாடி எவிடன்ஸா கொடுக்கறேன், பாத்துக்கோங்க. இப்ப என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்கு முடுக்கு முடுக்குன்னு குடிக்கிறீங்க. பயவுள்ள இவன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொல்ற மாதிரியே சொல்றானே. இது போன்ற அடக்குமுறைகளுக்கு எல்லாம் ஒருபோதும் திமுக அடிபணியாது. அடச்சி பரதேசி, அன்னைக்கு உதைக்கும் போது ஒண்ணுக்கு இருந்தா பயதானடா நீ. இப்ப பேசுறாங்கல்ல இந்த கனிமொழி அக்கா, ஸ்டாலின் அவர்கள், இவங்க முன்னாடியே அவர் திட்டின ஒரு வீடியோ இருக்கு. அதையும் நான் கொஞ்சம் உங்க முன்னாடி காண்பிக்கட்டுமா? நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்க கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்க கான்ட்ரிபியூஷனா நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. பெண்கள் எல்லாம் பாதுகாக்கப்படுறேன்னு சொல்றிய, நீ அமைச்சராக முதலமைச்சராக பதவி ஏற்றிய, உன்னுடைய மனைவி வந்தாளா இல்ல உன்னுடைய மகன் வந்தாளா? இப்பேற்பட்டவன் தமிழகத்துடைய முதலமைச்சராக வந்திருக்கின்றார் என்று சொன்னால் வாயை திறந்தா கெட்ட வார்த்தை, மக்களை முட்டாள் அப்படின்னு சொல்றது, முதலமைச்சரை அந்த வீட்டுல இருந்தாரு இந்த நடிகை கூட இருந்தார் அப்படின்னு சொல்லி கேவலமா திட்டுறது, இத மாதிரி பல விஷயங்களை இவர் செஞ்சார். இப்ப சொல்றேன்டா, எனக்கு அந்த கிழியோட காது கூட முக்கியம் இல்ல, உனக்கு காட்டி தாண்டா. எவ்வளவு மரியாதையோ கொடுக்க முடியும் அந்த மரியாதையில சொல்றாங்க காவல்துறை அதிகாரிகள். உடனே அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களும் என்ன செய்யறாரு, அவர் பாட்டுக்கு அவருடைய கார்ல இருந்து இறங்கி போலீஸ் வாகனத்துல ஏற வர்றார். ஆனா கூட இருக்கக்கூடிய நபர்கள் என்ன செய்யறாங்க, அராஜக மொழிக அப்படி இப்படின்னு சொல்லி கோஷம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. உங்க தலைவர் மக்களுக்கு போராடி அதனால அவர் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அராஜக மொழிக அப்படின்னு சொல்லலாம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வரை வசைப்பாடுவேன், கெட்ட வார்த்தையில திட்டுவேன், என்ன வேணாலும் சொல்லுவேன், அவங்களுடைய கேரக்டர் அசாசினேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றது அது நம்ம சட்டத்துக்கு சரியானதா இல்ல. இவன் தான் கூட்டு போங்க, கூட்டு போய் தலையில கட்டி தொங்க விடுங்க, அவனை கூட்டு போய் உள்ள போடுங்க, நானே லாடம் கட்டுறேன், போடா உள்ள. யாரு தப்பு செஞ்சிருந்தாலும் அவங்க மேல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு தான் ஆகணும். நாங்கள் இதே இதுல பழைய கவர்மெண்ட் இல்ல வேற அதிமுக திமுக மாறி மாறி வந்தாங்க, இவங்க அவங்ககிட்ட போய் காம்ப்ரமைஸ் பண்ணணும். அவங்களுக்கு தெரியாதான் என்ன உடனே இப்ப மூர்த்தி என்ன பண்ணுவாரு, மூர்த்தி இங்க இருக்கிற முன்னாள் அப்ப இருக்கிற அமைச்சர்கள்ட்ட போய் இங்க இருக்கிற மதுரையில் இருக்கவங்க போய் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருந்தா. இப்படிதான் செட்டிங் அரசியல் தான் இருந்துச்சு. இப்படி சுத்தும் போது நீ இப்படி சுத்தணும், நான் இப்படி சுத்தும் போது
நீ அப்படி சுத்தணும். எத்தனை வழக்குகள் திரு ஸ்டாலின் அவர்கள் போன ஆட்சிக்கு வந்தப்பறம் எத்தனை வழக்குகள் பெண்டிங்ல வச்சிருக்காங்க? ஏன் பதிவு செய்யவில்லை? ஏன்னா செட்டிங் அவங்களுக்குள்ள. எங்க கட்சி ஜெயிச்சு நான் 7 வருஷம் முதலமைச்சரா இருந்தேன், 700 கோடி ரூபாய் சம்பாதிச்சேன். இப்ப நீங்க மறுபடியும் முதலமைச்சரா இருக்கீங்க, எவ்வளவு வேணாலும் சம்பாதிங்க. ஒண்ணு நீங்க இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். புதுசா ஒரு சக்தி வந்துடக்கூடாது. அதெல்லாம் இங்க நடக்காது. தவறு செய்திருந்தால், யார் யார் மேல ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தால், ஆதாரம் இருந்தால் கண்டிப்பாக வழக்குகள் பதிவு செய்ய வேண்டிய மக்களோட வரிப்பணம். மக்களோட வரிப்பணத்தை யாரு திட்டு இருந்தாலும் அதற்கு ஆதாரம் இருந்தால் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். மக்கள் பணத்திலிருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். அப்ப நம்ம கிளம்பி எங்க போறீங்க? இருங்க, பஞ்சாயத்து முடிச்சு என்னப்பா இருங்கன்றல பஞ்சாயத்தை பழக விடுறாங்களா? எடுபட்ட வயலுங்க. இதுவரைக்கும் புரட்சித் தலைவர் சொல்லியிருக்கிறார், தீய சக்தி திமுக ஒழிச்சே அவன். இன்னைக்கு அதை எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் ஒழித்து விட்டார். அதான் நீங்க மக்கள் தெரியும். இன்னைக்கு அதோடைய முதலமைச்சர் வேட்பாளரை தோற்றானால் அந்த கட்சி இத்தோடு முடிந்து விட்டது. திமுகவுடைய அத்தியாயம் முடிந்து விட்டதற்கு அந்த ஒரு காரணம் தான் இன்னைக்கு எல்லாரும் தெரிச்சு ஓடிட்டு இருக்கு. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. என்ன பார்பிக்யூ ஸ்மெல் வருது? ஓ பெரியப்பா எரியுதடி மாலா பேனர் போடு. என்னன்னு சொல்லி நல்லா பாருங்களேன். ஒன்று, அவருக்கு எதிரானவங்க எல்லாருமே இப்போ எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. நேர் எதிராக இருந்த 2 தலைவர்கள், ஒன்று ஸ்டாலின் அவர்கள், இன்னொன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள். தனக்கு எதிராக இருந்தவங்களுடைய கட்சியை உடைச்சாரு. அது அதிமுக பலமா அடி வாங்கிச்சுன்னு வச்சுக்கோங்க. பேனரையும் இந்த இடத்துல அடிச்சு கிழிக்கிறாங்களே, நாளைக்கு மக்கள் வந்து இதை கேட்டாலும் மக்களுக்கு இந்த நிலைமை தான். சும்மா விட்டா ஒரு பாட்டு கம்முன்னு சும்மா ஒரு போய் நோண்டி இருந்தீங்க, நீங்களே வந்து உங்களோட அழிவுகள் தேடிக்கிறீங்க. உண்மையா நான் சொல்றேன், எங்களுக்குன்னு ஒரு காலம் வரும். நான் கண்டிப்பா அப்போ ஒண்ணு நாங்க 2ஆ திருப்பி கொடுப்போம். கண்டிப்பா அண்ணா திமுகவை நடுத்தர கொண்டு வந்தாச்சு. செஞ்சிட்டியா? ஒட்டுமா செஞ்சிட்டியா? தனக்கு எதிராக இருக்கக்கூடிய இன்னொரு கூட்டணி கட்சியை, கூட்டணியே இல்லை, உனக்கு கூட்டணி தானே ஸ்ட்ராங். திமுக பொறுத்த வரைக்கும் எப்போதுமே அவங்களுடைய கூட்டணி தான் அவங்களுடைய பலம். அவங்களுடைய பலத்தை பலவீனப்படுத்தினார். கூட்டணி கட்சிகள் எல்லாத்தையுமே சிதறடிக்க வச்சாரு. கூட்டணி கட்சிகள் எல்லாம் இங்க வந்துட்டாங்க. யார் அடிச்சாலும் கொண்டாட்ட சத்தமாகும், தப்பு செஞ்ச நெஞ்ச தூங்க விடாது. இப்போ திமுகக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் இடையே வாக்குவாத போர் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. மாத்தி மாத்தி திட்டிக்கிறாங்க, மாத்தி மாத்தி பேச்சாளர்கள் ஒவ்வொரு டிவி மீடியாலையும் சரி ரொம்ப பெரிய அளவுல கான்ட்ரோவர்சியா மாறிக்கிட்டே இருக்கு. திமுக இப்படி இருக்கணும், வாய்ப்பத்திட்டு பேசாம இருக்கணும். எங்களை விமர்சிப்பதற்கு உங்களுக்கு எந்த அருகதையும் இல்ல. நீங்க மாத்தி மாத்தி கூட்டணி வைக்கலையா? நீங்க மாத்தி மாத்தி கூட்டணி வைக்கலையா? உங்களுக்கு மட்டும் தான் வந்து தமிழ்நாடு எழுதி கொடுத்திருக்கா? நீங்க தான் முதலமைச்சர் ஆகணுமா? நீங்க தான் துணை முதலமைச்சர் ஆகணுமா? இப்போ இந்த கூட்டணி திமுக இருந்து விலகியது வந்து ஒரு பெரிய நிம்மதியா இருக்கா? எப்படி பாக்குறீங்க? கீழ ஒளிஞ்சது. இப்ப ஸ்டாலின் அவர்களுக்கு யார் சப்போர்ட்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு 7 பேருடைய பெயரை நீங்க பார்க்கலாம். KN நேரு அவர்கள், செந்தில் பாலாஜி, ஏவா வேலு, அனிதா ராதாகிருஷ்ணன், அன்பில் மகேஷ், இவங்க எல்லார் மேலேயுமே இப்போ ஏதோ ஒரு வழக்கு அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கு. பிசினஸ் பேசலாமா? ஆஃபர் க்ளோசஸ் சூப் ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.